நான் வந்து என்னுடைய சொந்தக்கார வீட்டில் நான் படுத்திருந்தேன். ஏன்னா அவ்வளோ வேதனை, அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ போராட்டம். இனிமேல் நம்ம இருக்கிறத விட போய் சேர்றது நல்லது அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையில் நான் மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு கூட நான் இருந்தேன். இனிமேல் இந்த ஆஃபீஸுக்கு வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு போவோம், திரும்ப இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ யாருடைய வார்த்தையும் எனக்கு வந்துட்டு ஆசீர்வாதமாகவும் கிடையாது, ஆறுதலும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த 21ஆம் தேதி ஆண்டவர் எனக்கு அந்த யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை இந்த பேஜில் அப்படியே இருக்கு, எப்படி நான் பார்க்கணும் அதே மாதிரி பார்த்து படிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் 7வது, நீ போய் சிலுவான் குலத்திலே கழுவு பார்வை அடைவார் அப்படின்னு வந்துட்டு ஆண்டவர் சொன்னார். நீ தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு அதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களுக்கு புலம் சொல்றாரு. நான் போகிறது ஆஃபீஸுக்கு தானே போகிறேன், அது புலம் கிடையாது. எந்த புலத்தில் போய் நான் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை எங்கேயாவது சென்னையில் ஒரு குளம் இருக்கிற பழகுதா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பைபிளில் நம்ம பைபிள் படிக்கிறது கிடையாது, ஜபம் பண்ணுறது எந்த ஒரு காரியமும் கிடையாது. ஆனால் அந்த வார்த்தையை வந்துட்டு என்ன பண்ண, உடனே குளிச்சுட்டு டச்சன் பண்ணிட்டு போயிட்டு அங்கே ஒரு பிள்ளை வந்துட்டு பிரவீனா என்கிற ஒரு சகோதரி, அந்த பிள்ளை தான் வந்துட்டு கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தார். அந்த பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு பைபிள் ஒன்று எடுத்துட்டு வா நான் பார்க்கணும். அப்போ அந்த பிள்ளை வந்து கைலாங்கடையில் போட்ட ஒரு பைபிளை எடுத்துட்டு வந்து என் கையில் கொடுத்தான். அந்த பைபிள் எடுத்துட்டு வந்து நான் அதை படித்த அந்த 9 படிக்கும் போது சிலுவம் குலம் அப்படின்னா என்ன, அந்த பிள்ளைகிட்ட யாராவது கேட்டு பார்த்தா அதுக்கான பதில் இல்லை. அந்த இரவு நான் கண்ணீரோடு வேதனையோடு கூட நான் படுத்துட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். சின்ன ஒரு 2க்கு 5 அந்த ரூம் 2க்கு 5 அவ்வளோதான். இப்படிதான் படுக்கு, ஸ்டிப்பாக தான் படுக்கு, இப்படி படுக்கக்கூடிய ஒரு பிரிச்சு அவ்வளோதான். வேறு எப்படி என்னால் படுக்கும்போது ஒரு அட்டை ஒன்று காக்கி அட்டை டிஷ்யூ பேப்பர்லாம் வரும், அந்த அட்டையை பிரிச்சுட்டு அதை போட்டுட்டு இந்த ஏஹெச்சுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் தர்மாபோல் மாதிரி ஒன்று சுற்றுவாங்க. ஏன்னா வந்து அந்த சில்னஸ் வந்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னு ஒரு தர்மாபோல், அதுதான் எனக்கு போர்வை. ஏன்னா அந்த சில்லர் பக்கத்திலே படுத்திருப்பேன், அவ்வளோ சில்லில் இருக்கும். அதை எடுத்து மேலே போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு டெய்லி அந்த இடத்துல என் வாழ்க்கையை குறித்து, என் வாழ்க்கை அவ்வளோதானே ஆண்டவர், நான் இனிமேல் இப்படி வாழ்க்கை விட நான் செத்து போக நல்லது அப்படின்னு ஒரு கண்ணீரோடு கூட நான் அழுது கொண்டு இருந்தேன். அந்த நாள் காலையில் விடியற் காலையில் கரெக்டாக 6:05 இருக்கும், செவ்வாய்க்கிழமை. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து, ஆனால் செவ்வாய்க்கிழமை தான். வானத்தில் ஒரு சிங்காசனம், இந்த மாதிரி வந்து கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு மேடை, கல்லால் வந்து செதுக்கப்பட்டிருந்தது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உயிர் தெரிந்த ஆண்டவர், இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அங்கெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு குழந்தை பொம்மை வச்சுக்கிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அரச மரம் மாதிரி பெரிய ஒரு மரம். அந்த மரத்தில் நிறைய இலைகள் அடர்த்தியாக இருந்து அதை கண்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேடி ஓடுறேன்னா வானத்தில் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டது. எல்லாம் சேர்ந்து கிழக்கு மேல் அசுவாடி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போ எனக்கு இதனுடைய தரிசனம் என்ன எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா அவ்வளோதான் என் வாழ்க்கை. நான் சாகணும்னு நினைச்ச நேரத்தில் ஆண்டவர் எனக்கு என் ஊழியத்தை செய்யும்படி நீ உயிரோடு கூட இருக்கணும் என்று சொன்ன ஒரு நாள் தான் இந்த 22-21. என்னோடு கூட பேசின ஆண்டவர், நான் இப்படிதான் அவர் 2 விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர். ஒன்று, அவருடைய வார்த்தை முதல்ல எனக்கு அனுப்பினார். 2வது, அவரே எனக்கு தரிசனம், உயிர் தெரிந்த ஆண்டவர் எனக்கு தரிசனமான ஒரு நாள். ஒரு முறை 2 முறை எத்தனையோ முறை ஆண்டவரை நான் பார்த்துருக்கேன். ஆனா இதுவரையிலும் அந்த ஆண்டவரை எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு மனசுல ரொம்ப நாள் போராடிட்டு இருக்கிறேன். நைட்டு உட்காந்து அழுது, ரொம்ப நேரம் உட்காந்து பெட்டு மேலே உட்காந்து அழுதுட்டு தான் இருந்தேன். நான் அழுது பார்த்துட்டு சின்ன உட்காந்து என் பக்கத்துல எனக்கு என் முகத்தை பார்த்து அவனும் அழுதுகிட்டே இருக்கான். அப்போ அவங்ககிட்ட வந்து அவனை வந்துட்டு என்னப்பா அப்படின்னா அவனும் அழுதான். இல்லைப்பா நீ ஆயிரம் அப்படின்னா நம்ம அவன்கிட்ட ஒன்றே ஒன்று சொன்னேன், இல்லைப்பா நான் இல்லைனாலும் நீ என்ன பண்ணணும், இந்த ஊழியத்தை செய்யணும்பா, நான் செய்யணும்பா அப்படின்னு. அந்த நேரத்தில் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன
என்ன வேலைக்கு போவீங்க, என்ன படிப்பீங்க, என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னை கொடுத்தவர் யாரு? அவரு தான். புரியுதுங்களா? அவரெல்லாம் நம்ம யாருமே கிடையாது. புரியுதுங்களா? அவர் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு என்னன்னு தெரியாது. ஆனா அந்த பிள்ளை வந்துட்டு பாருங்க, நான் பார்த்துட்டு அவன் அந்த மாதிரி ஒரு காரியம் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இரவு. அதன் பிறகுதான் ஆண்டவர் அந்த குலத்தை ஆண்டவர் எனக்கு காண்பிச்சான். என் வாழ்க்கையில நான் எதெல்லாம் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன், ஆண்டவர் அதையெல்லாம் இன்னைக்கு காண்பிச்சுட்டு தான் இருக்கிறார். தாமதிக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனமா இருக்கட்டும், வார்த்தையா இருக்கட்டும், ஆண்டவர் தாமதிக்கலாம். நம்ம ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். சரிங்களா? நம்ம இயேசு அப்படிதான். உனக்கு சொன்னதை செய்யும் அளவு அவர் ஒரு நாளும் அவருமை அவர் கைவிடாத ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாத அந்த ஒரு நாள். சரிங்களா? இந்த உலகம் அவ்வளவு, என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச நேரத்துல அவர் தொடக்கத்தை எனக்கு காண்பித்தார். ஆமென். புரியுதுல்ல? அதாவது தொடக்கமும் அவர்தான். ஒரு எண்ணிக்கை ஆண்டவரை நம்ம முழு மனசோடு ஏற்றுக்கொள்றோமோ, நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, நாம் அழுதாலும் அவர் தான் காரணம், நாம் சிரித்தாலும் அவர் தான் காரணம். ஏன்னா அவர் அப்படி வாழ்ந்திருக்கிறார். புரியுதுங்களா? எப்பொழுதும் நாம் சிரிச்சு கொண்டு இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. ரெண்டுமே உலகத்துல பிளஸ் மைனஸ். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா, உன்னை போல எத்தனையோ பிள்ளைங்க, ஆண்டவரை தெரியாத பிள்ளைங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த அந்த பிள்ளைகளுக்கு நீ சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரிங்களா? இரண்டாவது காரியம், இந்த இன்னொரு சாட்சி என்ன அப்படின்னா சிலுவம். சரிங்களா? அந்த பிள்ளை கரெக்டா பிறக்கும் போது கொடுத்ததே செப்டம்பர் மாசம். நான் மறக்க மாட்டேன். ஆண்டவர் அந்த மாதம் வாக்கு தத்துவத்தை எனக்கு கொடுத்தார். என்ன வாக்கு தத்துவம் அப்படின்னா, உன் சந்ததியில் வானத்து நட்சத்திரங்களை போலவும் மணல் பரப்பை போலவும் நான் ஆசீர்வதித்தேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த மாதம் செப்டம்பர் 2020 செப்டம்பர் மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் இந்த வாக்கு தத்துவம். அப்போ அவன் எங்க இருக்கிறான்? 18ஆம் தேதி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. இந்த 21ஆம் காலையில நான் போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நான் அழுதுகிட்டு நிற்கும் போது டாக்டர் சொல்றாங்க, 2 ஷீட் எடுத்துன்னு 2 அப்ளிகேஷன் எடுத்துன்னு இதுல சைன் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காக அப்படின்னா, 1 உன் மனைவி இறந்துடுவான், 2வது உன் பிள்ளையும் இறந்துடுவான். இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். உன்னுடைய மனைவியும் இறந்துடுவான், உன் பிள்ளையும் இறந்துடுவாங்க, நாங்க எந்த பொறுப்புமே கிடையாது அப்படின்னும் போது, அப்படி டாக்டரே அப்படி சொல்லும் போது எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப வேதனையோடு கூட நான் அழுதுட்டு அந்த இடத்துல அந்த சைன் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன்ல தனியாக கொடுத்து அவ்வளோ வேதனையோடு கூட நான் அழுதுகிட்டு தான் அந்த சைன் நான் பண்ணணும். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இல்லைப்பா, நீ இந்த மாதம் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் எனக்கு தரிசனமான நாள் எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு அன்னைக்கு என்னை சிலும்பு தான் ஃபோன் பண்ணி சொன்னான், உங்களுக்கு ஆண்டவர் நீங்க பேசினாலும் அவன் தான் சொன்னான். கரெக்டாக அந்த 21ஆம் தேதி நைட்டு 11 காலுக்கு அந்த பிள்ளை எடுத்துட்டு என் கையில் கொடுத்தான். யாரும் இருக்க மாட்டான். இன்னைக்கு 2 பேரும் அவன் நல்லா இருக்க காரணம், அதுக்கு காரணம் யாருன்னா இந்த இயேசு வேற யாருமே கிடையாது. அதனால இன்றைக்கு என் வாழ்க்கையில நடந்த, உன் வாழ்க்கையில கடலை போல கொந்தளிப்பு இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். கண்ணீரோடு கூட சில காரியங்களை யாரிடத்துல சொல்ல முடியாம அழுது கொண்டுவான், இருதயத்துல கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்னை சாட்சியா நிறுத்தினது போல உங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு? சாட்சியா நிறுத்துவார். கொடுக்கிற வார்த்தையை மாத்திர நீங்க விசுவாசம். உண்மையா சொல்றேன், இயேசு எப்படி இருப்பார் என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. உண்மையா இந்த பைபிள் உண்மையா நம்ம பார்க்குறோம். நிறைய புக்ஸ் கற்பனையில எழுதுறாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய இந்த இந்து கதைகளை தான் படிப்பேன். ராமாயண கதை, அதுவும் கந்தன் கருணை, அந்த புக்ஸு, அந்த படம்லாம் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன். அப்படியெல்லாம் இருந்தோம்னா
ஆனா ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த புக்கு மாத்திரம் என் வாழ்க்கையை மாற்றினது. இதுல இருந்து தான் ஆண்டவர் பேசினார். அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது உயிருள்ள ஒரு புஸ்தகம். நீங்களும் விசுவாசிச்சு பாருங்க.